இந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மரண நிச்சயம். கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடின்னு சொல்ற மாதிரி இங்க நீங்க கால் வைக்கிற இடம்லாம் ஃபுல்லா பாம்பா தான் இருக்கும். அதுவும் அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்பு தான் இருக்குமா. இந்த இடத்துக்கு மனுஷங்க போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நான் சொன்ன இடம் பிரேசில் இருக்கக்கூடிய இஹாடா குய்மாதா கிராண்டே அப்படின்ற தீவு. சிம்பிளா சொல்லணும்னா ஸ்னேக் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப டெட்லியஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இதனுடைய மொத்த பரப்பளவே சுமார் 100 ஏக்கர் தானா. ஆனா இங்க நீங்க காலு விற்கிற இடம் எல்லாமே அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்பு இருக்குமா. கிட்டத்தட்ட இந்த 100 ஏக்கருக்குள்ளேயே 2000 இருந்து 4000 பாம்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அதுலயும் குறிப்பா உலகத்தில் எங்கேயுமே இல்லாத கோல்டன் லான்ஸ்ஹெட் அப்படின்ற அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்பு இங்க தான் இருக்கான். இதனுடைய விஷம் பாத்தீங்கன்னா நார்மலா நம்மளுடைய ஊர்ல இருக்கக்கூடிய பாம்புகளை விட 3 இருந்து 4 மடங்கு அதிகமா இருக்குமா. அண்ட் இந்த பாம்பை கடத்துறதுக்காகவே தடை செய்யப்பட்ட இந்த பகுதிக்கு நிறைய பேர் போயிட்டு அந்த பாம்பை கடத்திட்டு வந்து ஒரு பாம்பை சுமார் $10,000 விற்கிறாங்களா. இது நம்ம ஊர் மதிப்புப்படி பல லட்சங்கள் போகும். இப்படிப்பட்ட ஆபத்தான இந்த தீவுக்கு போக பிரேசில் அரசாங்கம் தடை விதிச்சிருக்காங்க. பிரேசில் நேவி எந்நேரமும் இங்க பாதுகாப்பு பணியில இருப்பாங்க. அடுத்தது நம்ம இந்திய எல்லை பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய நார்த் சென்டினல் தீவு. நார்த் சென்டினல் தீவு பத்தி நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருந்திருப்போம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெளி உலகத்தோட தொடர்புல இல்லாம இருக்காங்க. அதனால அங்க போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம போய் அவங்களுக்கு ஏதாச்சும் நோய் பரப்பிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளை பார்த்து அந்த மக்கள் பயங்கரமா பயப்படுவாங்க. அதனால அந்த தீவை நோக்கி நீங்க போனீங்கன்னாவே உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்குள்ள போனா கண்டிப்பா மரணம் தான் அப்படின்னு இது வரைக்கும் பேசப்படுது. இங்க போறதுக்கு இந்திய அரசாங்கம் தடை விதிச்சிருக்காங்க. அடுத்து ராம்ரி ஐலாண்ட். இது பாத்தீங்கன்னா அதிகமா விலங்குகளால அட்டாக் பண்ணப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு குட்டி தீவு. போர் நடந்தப்போ சோல்ஜர்ஸ்லாம் இங்க இருக்கக்கூடிய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல போய் பதுங்கி இருந்திருக்காங்களாம். ஆனா இங்க அதிக அளவுல கடல் முதலைகள் இருக்கான். அப்படி சோல்ஜர்ஸ் போய் அங்க பதுகும்போது சோல்ஜர்ஸ் அதிக அளவுல இந்த முதலைகள் அட்டாக் பண்ணிருக்கு. அதனாலதான் இந்த தீவு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து எத்தியோப்பியால இருக்கக்கூடிய டனாக்கில் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். இங்க பாத்தீங்கன்னா அதிக அளவுல காத்துல விஷவாயு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஆசிட் லேக்ஸ் இங்க அதிக அளவுல இருக்கான். அது மட்டும் இல்லாம இங்க நார்மல் டெம்பரேச்சரே 50 டிகிரி செல்சியஸ்க்கு மேலதான் இருக்குமா. அதனால இதுவும் ஒரு ரொம்பவே மோசமான ஆபத்தான இடம்னு சொல்லப்படுது. அடுத்து டான்சானியால இருக்கக்கூடிய லேக் நாட்ரா. இந்த லேக் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அல்கலைனாலையும் ஹைப்பர் சலைனாலையும் ஆகியிருக்கான். அதாவது இந்த லேக்ல நீங்க போய் விழுந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே உங்களை அப்படியே கல்லு மாதிரி மாத்திடும். அதாவது கல்லு மாதிரி ஒரு மம்மி மாதிரி மாத்திடுமா. அதனால இது ரொம்பவே ஆபத்தான ஒரு லேக் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இப்ப நான் சொன்ன இடங்கள்ல எது உங்களுக்கு ரொம்ப ஆபத்தா ஃபீல் ஆகுது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. விக்ரமன் படத்துல தான் ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா ராய் நடிக்கிறதா இருந்தாங்களாம். அப்படி மட்டும் நடிச்சிருந்தா இருவர் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படமா இருந்திருக்காது. விக்ரம் அவர்களுடைய இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் படமா இருந்திருக்கும். விக்ரமன் அவர்கள் பழைய கார்த்திருக்கார் இல்லையா, அவரை வச்சும் ஐஸ்வர்யா ராய் அவர்களை வச்சும் ஒரு படம் பண்றதுக்கு பிளான் பண்ணி கடைசியில அந்த படம் டிராப் அவுட் ஆயிருந்திருக்கு. எப்படி இவர் ஐஸ்வர்யா ராயை சூஸ் பண்ணாரு அண்ட் இந்த படம் ஏன் டிராப் ஆச்சு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஐஸ்வர்யா ராய் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் படம் மட்டும் இல்ல, அவங்களுடைய கெரியர்லயே ஃபர்ஸ்ட் படம் இருவர் தான். மணிரத்னம் அவர்களுடைய டைரக்ஷன்ல ஐஸ்வர்யா ராய் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. ஸோ செம்ம ஹிட் அந்த டைம்ல. அண்ட் அதுல இருந்து அவங்களுக்கு கெரியரே பயங்கரமா மாறுச்சு. பட் ஃபர்ஸ்ட் நடிக்கிறதுக்காக ஐஸ்வர்யா ராயை அப்ரோச் பண்ணது விக்ரமன் தானா. விக்ரமன் இனியெல்லாம் சுகமே அப்படின்ற ஒரு டைட்டில்ல ஒரு படத்தை ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. பயங்கர பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்து அந்த படத்துக்கான வேலைகள்ல இறங்கியிருந்தாராமா. அந்த டைம்ல புது ஹீரோயினை நம்ம தேடணும் அப்படின்ற முயற்சியில அவர் இறங்கி இருந்திருக்காரு. ஸோ இது 90s பீரியட். அப்போ புது ஹீரோயின் தேடுறதுக்காக பாம்பே அப்புறம் பெங்களூர் இந்த மாதிரியான ஊர்களில் மாடல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் ஐஸ்வர்யா ராய் இவருடைய கண்ணில் பட்டிருந்திருக்காங்க. இவங்க பார்க்க பயங்கர வசீகரமா இருக்காங்க. அண்ட் அந்த டைம்ல மாடலிங்ல ஐஸ்வர்யா ராய் ரொம்ப பிஸியா இருந்தாங்களா. ஸோ அப்போ போயிட்டு அவர் அப்ரோச் பண்ணியிருந்திருக்காரு. ஐஸ்வர்யா ராய்க்கு டபுள் ஓகே, அவங்களுடைய மேனேஜர் ஓகே பண்ணிட்டாங்க. பட் சம்பளம் கிட்டத்தட்ட 90ஸ்ல முன்னணி நடிகைகள் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை ஐஸ்வர்யா ராய் கேட்டாங்களாம். ஏன்னா மாடலிங்ல அவங்க கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாங்க. அதை விட்டுட்டு நடிப்புக்கு வரணும்னா அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வேணும்ன்றதுனால ரொம்ப அதிகமான தொகையை கேட்டாங்களாம். அப்போ விக்ரமனும் ப்ரொடியூசரும் என்ன பண்ணிட்டாங்களா, இவ்வளவு பணம்லாம் கொடுத்தீங்களால ஒரு புது முகத்தை கொண்டு வர முடியாதுங்க, அதனால இவங்க வேணாம், நாங்க வேற யாராச்சும் பாத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா இந்த படத்துல நவரசன் நாயகன் தான் கமிட் ஆயிருந்தாராமா. அதுக்கப்புறமா மானஸ்தன் படத்துல நடிச்ச சாக்ஷி அப்படின்ற ஹீரோயினை இந்த படத்துக்கு வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க. சோ இந்த படத்துல நவரசன் நாயகன் அவர்கள் தான் ஹீரோவா நடிக்கிறதா இருந்தது. அவர் வந்து அப்போ பொள்ளாச்சியில் ஷூட்டிங்ல இருந்தாராம். அதனால பொள்ளாச்சிக்கே ஹீரோயின்ஸும் மொத்த டீமும் போயிட்டாங்க. அங்க போயிட்டு போட்டோ ஷூட்லாம் முடிஞ்சு பூஜைலாம் முடிஞ்சு போஸ்டரே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இனியெல்லாம் சுகமே அப்படின்ற ஒரு படத்தை நாங்க எடுக்க போறோம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பட வேலைகள்ல விக்ரமன் ரொம்ப மும்முரமா இருந்தாராம்.
அப்பதான் திடீர்னு பார்த்தா கார்த்திக் ஒரு நாள் ஒரு ஹோட்டல்ல கூப்பிட்டு இந்த மாதிரி விக்ரமன் கிட்ட பேசணும்னு சொல்றாராம். எதுக்கு இவர் திடீர்னு ஹோட்டல் கூப்பிடுறாரு, என்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமனும் ஒரு மாதிரி குழப்பத்திலே அங்க போறாரு. அப்ப போகும்போது கார்த்திக் அப்படியே மெல்லமா ஆரம்பிக்கிறாராம், இந்த மாதிரி எனக்கு இதுல சில சேஞ்சஸ் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமன் கிட்ட கேட்கிறாராம். இந்த கதை திரைக்கதை மொத்தமும் கேட்டு பிடிச்சு போனதாலதான் கார்த்திக் ஓகே பண்ணாரு. கடைசியில இவரே இப்படி மாத்த சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லங்க இந்த கதையெல்லாம் என்னால எதையுமே மாத்த முடியாது, இது மாத்தினா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாராம். அதாவது இந்த படத்துல கார்த்திக்கோட சேர்ந்து முக்கிய காமெடி நடிகர்கள் 4 பேர் டிராவல் ஆகிற மாதிரி இருந்துதான். ஸோ அவங்க இந்த படத்துல வேணாம் அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொன்னதா இதை ஒரு பேட்டியிலேயே விக்ரமன் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்றதுனால ப்ரொடியூசர் கிட்டையும் சொல்லிட்டு விக்ரமன் அந்த படத்தையே டிராப் பண்ணிட்டாராம். அவருடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் இது, கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காரு. கடைசியில் இது டிராப் அவுட் ஆயிடுச்சு. பட் பிற்காலத்துல கார்த்திகோட சேர்ந்து படம் எல்லாம் இயக்கியிருந்தாரு விக்ரமன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவருடைய இந்த கதை, அதாவது எதை எடுக்கணும்னு நினைச்சாரோ அந்த படத்துடைய கதையை தழுவி சுமார் ஒரு படத்தை ஹிந்தியில் எடுத்திருந்தாங்களாம். அது பயங்கர பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சான், வசூல் வேட்டை அப்படியே அடிச்சு நகர்த்திருச்சுன்னு சொல்லியிருந்திருக்காரு. பட் அது எந்த படம் நான் சொல்ல விரும்பல அப்படின்னு விக்ரமன் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இந்த படம் மட்டும் நடந்திருந்தது அப்படின்னா, ஐஸ்வர்யா ராயே ஓகே பண்ணியிருந்தாங்கன்னா, தமிழ் சினிமா மட்டும் இல்ல ஐஸ்வர்யா ராய் அவர்களுடைய கெரியர்லேயே இதுதான் ஃபர்ஸ்ட் படமா இருந்திருக்கும். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹீரோவே நவரச நாயகனா இருந்திருப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இது டேக் ஆஃப் ஆகல. இந்த படம் வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? நீங்க என்ன ஃபீல் பண்ணாலும் அந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய சினிமா சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த வீடியோல மீட் பண்ணுங்க.